அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்பான தேவஜனமே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை மறுபடியுமாக இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. தேவன் நிச்சயமாக தேவனோட பிள்ளைகளோடு பேசிக்கொண்டு வருகிறார் சொல்லி விசுவாசிக்கிறேன். தேவன் இப்ப பெரிய காரியங்கள் செய்கிற தேவன், வல்லமையான தேவனாக இருக்கிறார். வாருங்கள், இந்த வல்லமையான தேவன் இதனுடைய வார்த்தைக்கு நம்ம போறதுக்காக நம்ம செலுத்த ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இதோ இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த காலை வேலையிலையும் தகப்பனுடைய கருமை எங்க மேலாக இருப்பதற்காக நன்றி. உங்களை வழி நடத்துவது எங்க மேலாக இருப்பதற்காக நன்றி. எங்களோடு தொடர்ந்து பேசி வருவதற்காக நன்றி தகப்பனே. தேவன், இந்த நாளிலும் ராஜா, எங்கள் பாவங்களை குற்றங்களை மன்னிப்பீர் சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பாவத்தோடு தேவனை தரிசிக்க முடியாத ஆண்டவரே, எங்கள் எதிர்களை கசப்பு இருந்தால் ஆண்டவரே அதை எடுத்து போட்டு தேவன் நீர் வந்து ஆனத்தாலே சந்தோஷத்தாலே ஆண்டவரே அன்பாலே நிரப்பீர் சொல்லி செபிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிற தேவனுடைய வார்த்தை உங்க பிள்ளைகளோட போய் சேர வேண்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களோடு பேசாமல் இருக்க தடைகளை இயேசு நம்மளுக்கு சபிக்கிறேன் அப்பா. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்குன்னு சொல்லி அர்ப்பணித்த ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு தாகமாக இருக்க எங்களுக்கு கத்து தருவி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, அமேன் அமேன். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் இன்னைக்கு பெந்தெகோஸ்ட் நாள் என்று சொல்லி அவங்களுடைய சபையில இன்னைக்கு ஆராதனை ஏறெடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். We see that many churches today will be celebrating today as a Pentecost Sunday. சரிங்களா? அன்பான தேவஜனமே, இந்த பெந்தெகோஸ்ட் நாட்கள் சொல்லும் பொழுது அதோடைய அனுபவம், அதோடைய அந்த நாட்களில் நடந்த சில காரியங்கள், சில சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிதான ஒரு விஷயமாக இருந்தது. You know, during the time of Pentecost, it was a great movement of God, a great presence of God that came upon the people, that has been talked about in many years, and everyone is praying for it. Now, இன்னைக்கு பார்க்கிறோம் அந்த தேவனுடைய அசைவு அந்த பெந்தெகோஸ்ட் நாட்களிலே பயங்கரமாக இருந்தது. அதனால் அன்னைக்கு அந்த நாளிலே நடந்தது போலவே இந்த நாட்களிலேயும் எங்க நம்ம சபைகளிலே நடக்குமா, நம்மளுடைய விசுவாசிகள் வாழ்க்கையில நடக்குமான்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு தாகத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் அந்த பெந்தெகோஸ்தின் அனுபவம் வேண்டும் சொல்லி காத்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த பெந்தெகோஸ்தின் அனுபவம் வேண்டும் சொல்லி நம்ம வாஞ்சிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும். We need to become a Christian who longs after such great mighty movement in our life, such a great mighty event to take place in our life, where we will be able to experience God in a special way. இன்னைக்கு தேவனை ஒரு வித்தியாசமாக ஒரு வித்தியாசமான முறையில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு நம்மளுடைய தாகமாக மாற வேண்டும். அன்பான தேவஜனமே, நீங்க பார்க்கிறோம் அந்த நாட்களிலே, பெந்தெகோஸ்து நாட்களிலே அநேக பேர் தொடப்பட்டார்கள். அதே போல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் தொடப்பட வேண்டும் சொல்லி ஒரு வாஞ்சியாக நம்மளுக்கு இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆவியானவர் நம்ம மேலாக அவருடைய ஆவியை பொழிந்து ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும். ஆசீர்வாதங்கள் அவங்க மேலாக பொழியும் பொழுது அவருடைய அனுக்கிரகங்கள், அவருடைய giftings, the spirits, the gifting of the spirit should come upon us. That should be the thirst of many Christians today. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அந்த ஆவிக்குரிய கிஃப்டிங்ஸ் நம்மளுக்குள்ளாக வர வேண்டும் சொல்லி, வரங்கள் வர வேண்டும் சொல்லி நம்ம வாஞ்சியோடு செபிக்கிற மக்களாக மாற வேண்டும். அன்பான தேவஜனமே, ஆனால் அதே சமயத்தில் ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிறேன். பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைசி நாட்களிலே நடக்க போகிற சில காரியங்களை பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். I would like to share to you or to explain to you how the end time or the last days will be. Hallelujah, according to what the Bible says. வேதம் சொல்லுகிற பிரகாரம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு கடைசி நாட்கள் என்று சொல்லும் பொழுது, when we talk about the last days, கடைசி நாட்கள் சொல்லும் பொழுது அநேக வேளையில் நம்மளுடைய சிந்தனைக்கு வருகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, துன்பப்படுகிற காலம் வரப்போகிறது, பிரச்சனையின் காலம் வரப்போகிறது, உபத்திரம் நம்மளுக்கு வரப்போகிறது, நம்ம கஷ்டப்பட போகிறோம் சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட சிந்தனை நம்மளுக்கு வருவதே ஒரு சகஜமான காரியமாக இருக்கு. It's normal to when we think about the end days, to think about the persecution, to think about destruction, to think about the wrath of God and all this, it always comes to our mind. சில அந்த மாதிரி காரியங்கள் நம்மளுக்கு வரும். ஆனால் அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடைசி காலத்தை குறித்து கிறிஸ்தவர்களாக இருக்க நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லைங்க. கடைசி நாட்களிலே நம்மளுக்கு நடக்க போற சில காரியங்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா யார் இயேசு கூட இல்லையோ, யார் இயேசுக்குள்ளாக இல்லையோ, யார் தேவனுடைய பாதையில நடக்கலையோ அவங்களுக்கு பயம் நிச்சயமாக வர வேண்டும்.
ஆனால் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் சரிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், சரியாக நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்கள் செய்வார் நம்ம மூலியமான்னு சொல்லி. அன்பான தேவஜனமே, இப்போ அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா, the Acts of the Apostles 2வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்க இருக்கிறோம். 2வது அதிகாரம் வசனங்கள் 1-2 நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அந்த மக்கள், அங்கிருந்த மக்கள் ஒரு இடத்திலே கூடுகிறதை நம்ம பார்க்கிறோம். We see the people in verse 1 were gathered in one place. You know, Acts chapter 2 verses 1 நம்ம வாசிக்கும் பொழுது இவர்களெல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒன்றாக கூடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் கூடி அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு தேவனோட பிரசன்னம் வர வேண்டும் சொல்லி காத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து இப்போ மறுபடியும் பரலோகத்துக்கு சென்ற பிறகு ஆவியானவராக நம்மளுக்கு வரும் பொழுது என்ன நடக்கும் சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ now we are looking, Jesus has already ascended into heaven, and now this event is going to happen. Something great is going to come, and the people did not know about it. அந்த மக்கள் அங்க எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். ஆனா என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது சொல்லி யாருக்குமே ஒன்றும் தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், அவர்கள் எங்க கூடியிருந்தார்கள்னா ஒரு வீட்டுல. அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு நம்மளோட இல்லத்திலே, நம்மளோட வீட்டிலே நம்ம ஒன்றாக கூடியிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த காலை வேளையில் COVID-19 வந்ததுனால நம்ம நினைக்கலாம், ஐயோ வீட்டிலே நம்ம இருக்கிறோம், வீட்டில தான் நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நம்ம ஜெபிப்பது வீட்டில், நம்ம துதிப்பது வீட்டில். என்னோட துதி வீட்டில இருந்து ஏறெடுக்கும் போது தேவன் கேட்பாரா? என்னோட ஜெபத்தை நான் வீட்டில் இருக்கும்போது தேவன் கேட்பாரா? நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இல்ல பாஸ்டர் இப்ப கொடுக்கிற பிரசங்கத்தை நான் கேட்கும் பொழுது தேவன் என்னோட இருக்கிறாரா? நான் இல்லத்தில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும் பொழுது, நான் என் சபைக்குள்ளாக போகும் பொழுது தானே பெரிய காரியங்கள் நடக்கும் சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். இல்ல சபைக்குள்ளாக போகும் பொழுது தான் ஒரு விதமான சமாதானம் எனக்குள்ளாக வருகிறது சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பெந்தகோஸ்து நாட்களிலே அந்த பெந்தகோஸ்து அனுபவம் வரும் பொழுது இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டிலே கூடியிருந்தார்கள். They were all gathered in a house. அவர்கள் அந்த நேரத்தில் நம்மளுடைய சிந்தனையில வருகிற காரியம், பெந்தகோஸ்து நாட்களிலே பெரிய அசிவு வந்தது. சில வேளையில நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு எண்ணம் இருக்கலாம். என்ன எண்ணமாக இருக்கலாம்னாக்கா, இன்னைக்கு நான் சபைக்குள்ளாக இருக்கும் பொழுது தான் அந்த அனுபவம் வருமோ, அல்லது நான் ஒரு பெரிய ஒரு ஜெப முகாமுக்கு இல்ல நான் துதித்துக் கொண்டிருக்க பயங்கரமாக ஆராதிக்கும் பொழுது, மோளம் அடித்து நல்லா ஆராதிக்கும் பொழுது அந்த பெந்தகோஸ்து அனுபவம் வருமோ சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். நமக்குள்ள ஒரு விதமான இப்படி ஒரு ஐடியா இருக்கலாம் இல்லைங்களா? அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களிடம் சொல்லுகிறேன் பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவங்க ஒரு அறையில இருந்தார்கள், ஒரு வீட்டுல கூடி இருந்தார்கள். They were all in a house. They were gathered in a house, ஒரு வீட்டுல. அல்லேலூயா. அதனால சொல்றேன், நம்ம எங்க இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் சொல்லி முக்கியம் அல்ல. ஆவியானவர் எந்த இடத்துல நம்ம கூடி இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அசைவை கொண்டு வருவார், அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம் தேவனுங்க. பெந்தகோஸ்தின் நாட்களில் சொன்னாலே அது ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் நாட்களாக இருக்கிறது. It was a great revival that took place on the day, for people who have lost Jesus, who felt that Jesus has already gone back to God. இப்போ தேவன் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவங்க தகப்பனோட போயிட்டாரு, நம்ம நிலைமை இப்படியாக இருக்க போது நினைத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையே, அந்த இடத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறத பார்க்கிறோம். தேவன் அந்த இடத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். We see that Jesus now has gone to be with the Father. These people might have been thinking, what are we going to do, God? Lord, we need you, Father. We don't know what we are going to do. They're just sitting in the house and just worshiping and just praying to the Lord silently, and suddenly the word written there is suddenly. அன்பான தேவஜனமே, 2வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா திடீரென்று ஆவியானவருடைய அசைவு அவங்க மேலாக வந்ததா, ஒவ்வொருவர் மேலாக வந்ததை நாம் பார்க்கிறோம். திடீரென்று Hallelujah. It was a sudden act of God. Hallelujah. ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நீங்க வந்துட்டு சபைக்கு போய் தான் ஆராதித்து தான் தேவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை. உங்க வீட்டுல, உங்களுடைய இல்லத்துல நீங்க இப்போ இருக்கிற இந்த இடத்துல நீங்க ஒன்றாக உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. தேவன் செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த நேரத்துல கூட தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். தேவனுடைய அசைவு இந்த வேளையில கூட உங்க வாழ்க்கைக்குள்ளாக வர முடியும். அன்பான தேவஜனமே, நான் சொல்லுகிற காரியம் அல்ல, வேதம் சொல்லுகிற காரியம். இவர்கள் வீட்டுல ஒன்றாக கூடியிருந்தார்கள். திடீர்னு என்று ஆவியானவர் ஒரு காற்றை போல் வந்து எல்லாரும் பேராக இறங்குறதை நாம் பார்க்கிறோம். We see there was a great wind came into the house and there were tongues of fire
that went upon them, which was spread upon them. புரியுதுங்களா? ஒரு அக்கினியின் நாவு போல வந்து அவருக்கு மேலாக இறங்குறதை பார்க்கிறோம். ஹalleluya. இது எப்போ நடந்துச்சுனா திடீர்னு என்று நடந்ததா? அன்பான தேவஜனமே, நம்ம எந்த நேரத்திலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹalleluya. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் எப்போ அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துவார் நம்மளுக்கு தெரியாது. We don't know when the Lord wants to manifest his spirit upon you. He wants you to manifest for him, or you do not know when is the work of the Lord that will come upon you, you know. You don't know when the hands of the Lord is going to come upon you. Hallelujah. It will come suddenly. It will just come suddenly. You will be amazed of what the Lord can do to you. நீங்க அப்படியே ஆச்சரியப்படுற அளவுக்கு திடீரென்று தேவன் வருவாரா? அவரோட ஆவியானவரின் வல்லமை உங்க மேலாக திடீர்னு இறங்குமாங்க. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நான் அமர்ந்து கொண்டு இல்லத்தில் இருக்கும் பொழுது, நான் அமர்ந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, நான் அமைதியாக உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்கும் பொழுது திடீரென்று தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வரலாம். ஹalleluya. அதுக்கு இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்குது நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும். அன்பான தேவஜனமே, ஹalleluya. தேவன் அந்த இடத்துல நீ சபைக்கு போகும் பொழுது தான், இல்ல ஒரு ஜெப முகாமுக்கு போகும் பொழுது தான், இல்ல நீ பெருசாக மோளமா வைத்து அடித்து துதித்துட்டு இருக்கும் போது தான் உன் வாழ்க்கையில் எழுப்புதலை கொண்டு வருவேன் சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லவில்லை. இவர்கள் அமர்ந்திருந்தார்கள், ஒரு வீட்டுக்குள்ளாக கூடியிருந்தார்கள். திடீர்னு என்று ஆவியானவர் அவருக்கு மேலாக வல்லமையாக இறங்குறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ளாக வர வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய தாகம், தேவன் என் மேலாக திடீரென்று வருவார் சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிரியை, தேவனுடைய செயல்களை நான் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் எப்போ திடீரென்று எப்போ செய்வார் தெரியாது. ஆனால் நான் எல்லா சூழ்நிலையும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. தேவனை எப்பவுமே துதித்து கொண்டிருக்கிற மனுஷனாக நம்ம இருக்க வேண்டும். அந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு மனுஷனை விடாமல் எல்லாரும் மேலாக தேவனோட ஆவியானவர் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். Those who were gathered in the house, it did not matter small or big or old, everyone were filled with the Spirit of God. எல்லாரும் மனதிலே எல்லாரும் மேலாக தேவனோட ஆவியானவர் அப்படியே இறங்கி அவர்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு அந்த அனுபவத்துக்குள்ளாக தேவனுடைய அடுத்து செல்ல ஆசைப்படுகிறார். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? Are we ready? Are we prepared to feel, to be amazed, to be touched by God, to feel the Lord's anointing, to know, to see the gifting of the Lord imparted in us? இன்னைக்கு தேவனுடைய வரங்களை மேலாக வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? தேவனோட தொடுதலுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? தேவன் ஒரு அசைவை கொண்டு வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? என் வாழ்க்கை எவ்வளவு ஆயத்தமாக இருக்குது? அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. அன்பான தேவஜனமே, இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் எந்த நேரமும் எப்பவும் உங்களை உபயோகப்படுத்தலாம். He can use you at any time, anywhere. Hallelujah. இப்போ ஆவியானவர் வந்த பிறகு இங்க பார்க்கிறோம், வேற தேசத்திலிருந்து வேற இடத்துல இருந்து எல்லாரும் ஒன்றாக கூடி இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நாவை திறந்து அந்நிய பாஷையில பேசுகிறது நாம் பார்க்கிறோம். We see there's something amazing is happening there. You know, these people were all quietly seated at one house. They were all praying to God, and suddenly when the Spirit of the Lord filled them, they just start speaking in tongues. திடீர்னு ஆவியானவர் அப்படியே நிரப்பனோனே இவர்களோட வாழ்க்கையில பார்க்கிறோம். இப்போ ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது நாவுகளை திறந்து அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சுத்தி இருக்குது அநேக பேர் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இது தேவனுடைய செயல். அன்பான தேவஜனமே, this is the doing of God. This is the will of God for every man, every creation to be filled with the Spirit of God and to worship in one accord and to worship Him, to speak in tongues and to glorify Him. Hallelujah. இன்னைக்கு தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஒவ்வொரு மேலாக ஆவியானவர் இறங்க வேண்டும். ஒவ்வொரு மேலாக ஆவியானவர் தொட வேண்டும். ஒவ்வொருவரும் தேவன் அசைவை உணர்ந்து தேவனுடைய நாவாலே பேச வேண்டும். தேவனுடைய பாஷையை பேச வேண்டும். ஸ்பீக்கிங் இன் டாங்ஸ், தேவனுக்கு அந்நிய பாஷையை பேச முடியும். ஹalleluya. பேச வேண்டும் சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அன்பான தேவஜனமே, அங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் வேற தேசங்கள் வேற மொழி பேசுறவங்களாக இருந்த போதிலும் எல்லாரும் நாவுகளை திறந்து பேசும் பொழுது, துதிக்கும் பொழுது எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுகிறது நாம் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை நான் உணர்ந்தது இல்லை, நான் என் வாழ்க்கையில தேவனோட பிரசன்னத்தை உணர்ந்தது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்க அறைக்குள்ளாக பொழுது கொண்டு உங்க அறைக்குள்ளாக நீங்க இருக்கும் பொழுது முட்டி போட்டு தேவனிடம் ஜெபிக்கும் பொழுது நான் சொல்றேங்க, பெரிய காரியம் நடக்கும். When you go on your knees into your room
and pray, open your mouth and worship the Lord. Today I tell you, there's going to be a great revival in your life. Hallelujah, hallelujah. You are going to win battles after battles. You know, நீங்க வந்து யுத்தங்கள், ஆவிக்குரிய யுத்தங்களை ஜெயிக்க போகிறீர்கள். இப்போ தெரியுங்களா, இந்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுதுங்க, நீ உன்னுடைய அறையிலே உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய இல்லத்திலே தேவனை துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, உன் குடும்பத்தோடு நீ செய்யும் பொழுது ஆவியானவர் மேலாக இறங்க போகிறார். நீ ஆவிக்குரிய யுத்தங்களிலே ஜெயிக்க போகிறார். Hallelujah. When the revival comes, எழுப்புதல் வரும் பொழுது உன் வாழ்க்கையில் இனிமேல் தோல்வி அல்ல. இதை சேவை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில சொல்லிக்கிறேன், இனி இந்த தோல்வி அல்ல. சத்துருவானவன் வெக்கப்பட்டு ஓடுவான். சத்துருவானவனால தாங்க முடியாது. ஒண்ணுக்கு மேலாக இருக்கிற அபிஷேகத்தை அவன் கண்டு ஓடுவான் நடங்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் தோல்வியாக கண்ட ஒவ்வொரு காரியம் இனிலிருந்து வெற்றியாக நீ சந்திப்பாய். நீ வெற்றியை காண ஆரம்பிப்பாய். எப்போ தெரியுங்களா, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை மேலாக இறங்கும் பொழுது உங்களாலேயே தாங்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இங்க பார்க்கிறோம், அவங்களுக்குள்ளாக ஆவியானவர் வரும் பொழுது, ஆவியானவர் செயல்படும் பொழுது அவர்களால தாங்க முடியல. அந்நிய பாஷையில கத்தி ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது சுத்தி சில பேர் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு சொன்னாங்களா, இவங்க குடிக்காரங்க குடிச்சு புட்டு என்ன வளர்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியலன்னு சொல்லி. வேதம் அப்படித்தான் சொல்லுது. வேதம் அப்படிதான் சொல்லுது. There were people around and the mockers were just looking at them. கைகளை கட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு சொல்றாங்களா, இவங்க குடிக்காரன் மாதிரி குடிச்சு புட்டு என்ன வளர்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி. ஹல்லேலூயா. அன்னாள் அன்னைக்கு வேதத்திலே பார்க்கும்போது அன்னாள் அன்னைக்கு ஜெபித்தாள். அன்னாள் அன்னைக்கு அழுந்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பாதத்திலே கடந்து எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க, அவ குடிச்சு புட்டு என்னமோ வளரிட்டு இருக்கான்னு சொல்லி. ஆனா தேவன் அந்த ஜெபத்தை கேட்டாருங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டார் தேவன். இன்னைக்கு நீங்க துதிக்கும் பொழுது நீங்க உங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லிட்டோங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லிட்டோங்க. நீங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லும் பொழுது உங்களை பார்த்து ஏதோ ஒன்று நடந்துச்சு போலன்னு சொல்லி சொல்லிட்டோங்க. பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க, ஓ ஹல்லேலூயா, நீங்க ஒரு எழுப்புதலின் கருவியாக இருப்பீர்கள். Hallelujah. You will be used as the tool of revival for God. It doesn't matter what people think of you. இன்னைக்கு மனுஷன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறான், உங்களை பார்த்து என்ன சொல்றான்னு சொல்லி முக்கியம் இல்லைங்க. உங்களை பார்த்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டாங்க. மனுஷன் வாயால என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்ட தூஷணமாக. ஆனா தேவனுடைய பார்வையில் நீங்க ஒரு கருவியாக காணப்படுவீர்கள். ஓ ஹல்லேலூயா. எழுப்புதலின் கருவியாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு தேவன் உங்களை போல மக்களை எழும்புவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பான தேவஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இப்போ 3வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அவர்கள் வெவ்வேறு பாஷைகள் பேசுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் இப்போ அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக பேர் அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்று பார்த்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில பேர் அவங்களை பத்தி தூஷணமாக பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்போ அதெல்லாம் முக்கியம் அல்ல. இப்ப 11வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய செய்கைகளை வரும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாறிடும். உங்க துதி வித்தியாசமாக மாறிடும். 11வது வசனத்தை வீட்டுல வாசிங்க, வேதத்தை வாசி பாருங்க. ஆவியானவரால் நிரப்பும் பொழுது உங்களால சும்மா ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் பொழுது அப்படியே ஒரே இடத்துல நின்று துதிக்க முடியாதுங்க. அப்படி கையை கட்டி துதிக்க முடியாதுங்க. கைகளை உயர்த்தி தேவனை துதிக்க ஆரம்பிச்சிடும். கத்தி கதறுவோம் தேவனுடைய மகிமையை காணும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜனுடைய அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறத உன்னால பார்க்க முடிந்தது சொன்னால் உன்னால நிச்சயமாக அமைதியாக இருக்க முடியாது. You can never be quiet when you are able to see visions. You are able to see the works of God, the miracle hands of God coming upon you, and especially when the Spirit of the Lord is poured upon you, you are filled with the Spirit of the Lord. You will never be able to be quiet. Hallelujah. Hallelujah. Because such joy will come into you. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் அப்படியே நிரம்பிக்கிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அக்னியாக தேவன் இறங்கி இருக்கும் பொழுது உங்க மேலாக நீங்க உங்களால அமைதியாக இருக்க முடியாதுங்க. புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இன்னைக்கு தேவனோட பிரசன்னம் அதிகமாக நம்ம குடும்பத்தில் இருக்க வேண்டும். அந்த பிரசன்னத்தை நாடி ஓட வேண்டும். தேவனை ஒரு கருவியாக பயன்படுத்தும் ஆண்டவரே, எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு மனுஷனாக மாற்றும் ஆண்டவரை சொல்லி நம்மளோட தாகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 14வது வசனம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பேதுரு வருகிறார். பேதுரு பார்க்கிறார். அங்க ரெண்டு பார்த்து கொண்டிருந்து குடிக்காரனுங்க என்னமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்கள பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறார், நிறுத்து உன்னுடைய அனுவாசியமான பேச்சு. When Peter came, we see Peter start preaching, but I would say that Peter was putting these people, the mockers, at the right place.
You know, he was putting them in the right place. He was telling to these people, அவங்களை பார்த்து சொல்கிறார் பேதுரு, அவர்களை சரியான இடத்துல வைக்க வேண்டும் சொல்லி, நிறுத்து உன்னுடைய அன்வாசியமான பேச்சு. Stop your mockery. Stop being a mocker. Stop your mocking என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, it doesn't matter, இது முக்கியமல்ல யார் எப்படி துதிக்கிறார் சொல்லி, ஆனால் அந்த துதியை யாராவது குறை சொல்லி கொண்டிருக்கிறார் சொன்னால் தேவனுக்கு அது எரிச்சல் உண்டாக்கும். Hallelujah. Peter here, I believe, was touched by the Spirit of the Lord, because there was a great anointing of the Lord in that room, where Peter just stood up and went and started preaching and said to these people, stop mocking. Hallelujah. இன்னைக்கு சபையில உனக்கு தேவனை துதிக்கிறது கஷ்டமா இருக்கா, உனக்கு தேவனை ஆராதிக்கிறது கஷ்டமா இருக்கா, மத்தவங்க ஆராதிக்கிறதுக்கு தடையாக இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களை யாராவது தடை செய்யறார்களா சொல்லுங்க, நான் இயேசுக்காக நான் ஆராதிச்சிருக்கிறேன், மனுஷனுக்கு அல்ல. நான் மனுஷனை துதிக்க வரல. ஹல்லேலூயா. நான் மனுஷனை துதிக்கிறதுக்காக படிக்கப்படல, என் தேவனை துதிக்க படிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நேரா சொல்லிட்டு நீங்க செடிச்சுக்கிட்டு துதிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா. Make sure that you know that you are really worshiping your Lord, that you are able to look at someone who mocks at your worship and say to him, be gone. I don't need you to qualify my worship. I need my God to qualify my worship. Hallelujah. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில வேளையில சபைகளும் சரி குடும்பத்திலும் என்ன தெரியுமா பிரச்சனை, நம்ம மனுஷன் நம்மளை குவாலிஃபை பண்றது, நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னோட துதி, நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா இது பண்றேன்னா, ஒன்னு அந்நிய பாஷையில பேச முடியுது, அந்த வரங்களா இருக்குதா, நம்ம இத்தவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களா சொல்லி நம்ம சிலத்துல பயந்துட்டு இருப்போங்க. புரியுதுங்களா? ஆனா நான் சொல்ற ஆவியானவர் வந்தாங்க உங்களோட அந்நிய பாஷையில உங்களால கூட நிறுத்த முடியாது, தானா வந்துகிட்டே இருக்கும். உங்களை துதியை யாரால நிறுத்த முடியாதுங்க. குறை சொல்றது உன்னோட நாவை தேவன் கட்டிட்டு போயிட்டே இருப்பாருங்க. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு உங்களை குறை சொல்றதை பார்த்து பயப்படாதீங்க. உங்களோட ஊழியத்தை பார்த்து குறை சொல்றதை பார்த்து பயப்படாதீங்க. உங்க துதியை பார்த்து குறை சொல்றதை பார்த்து பயப்படாதீங்க. தேவனுக்கு மட்டுமே பயப்படுற ஒரு கிறிஸ்தவனாக நம்ம மாறுவோங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தன் ஆவியால நிரப்பப்பட்டிருந்தால், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருந்தால் அவனால அமைதியாக இருக்க முடியாதுங்க. அமைதியாக இருக்க முடியாது. You will burst out. அது அப்படியே வெளிப்படுத்தப்படணுங்க, அப்படியே வெளிப்படப்படணும். எல்லாருக்குமே தெரியுங்க ஆவியானவர் செயல்படுறார் சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இப்போ நம்ம பார்க்கிறோம் பேதுரு இவர்கள் எல்லாம் சொல்கிறார், உன்னுடைய அன்வாசியமான பேச்சை நிறுத்துன்னு சொல்லிட்டு கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியத்தை எடுத்து சொல்கிறது நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே நடக்க போகிற சில காரியங்கள் சம்பவங்களை எடுத்து சொல்கிறது நாம் பார்க்கிறோம். You see, Peter now came in and rebuked the people and asked them to stop their mockery, and he started to preach on how it is going to be in the last days. How it is going to be. Hallelujah. அந்த முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 17வது வசனத்திலிருந்து 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது போடப்பட்டிருக்கும். முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பேதுரு இப்ப சொல்கிறார், ஆவியானவர் ஒரு மனுஷன் மேலாக இறங்கும் பொழுது, அந்த மனுஷன் மேலாக ஆவியானவர் வந்த பிறகு அது என்ன நடக்கும்னாக்கா, கடைசி நாட்களிலே சிறு பிள்ளைகள் அவர் மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், அவர் தீர்க்க தரிசனத்தை உரைப்பாளா. Your son and your daughter will prophesy. Hallelujah. ஹல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் நம்ம பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம செவி கொடுக்காமல் இருக்கலாங்க. ஆனா நான் சொல்றேன், கடைசி நாட்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெட்டிக்கிளிகள் வருது. கோவிட்-19 ஒன்றும் முடியல, அதுக்கிட்ட வெட்டிக்கிளி பிரச்சனை வருது. வெட்டிக்கிளி வந்து போன பிறகு என்னங்க நடக்கும்? பஞ்சம் வந்துடுங்க தேசத்துல. புரியுதுங்களா? இதெல்லாம் வேதத்துல வெளிப்படுத்தும் சுவிசேஷத்துல போட்ட காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனா இந்த காரியத்தை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா நம்மள அழிக்கப்பட்டது, நம்மள படிக்கப்பட்டது எழுப்புதல் மக்களாக, எழுப்புதலை கொண்டு வரும் மக்களாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, நம்ம பார்க்கிறோம் இங்க தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னாக்கா, உன் சிறு பிள்ளைகள், உன் மகளும் சின்ன பிள்ளையாக இருக்கலாம், ஆனா தீர்க்க தரிசனத்தினை உரைப்பார்கள். அல்லது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஜேடன் நம்ம சபையில் உள்ள ஒரு பேபியாக இருக்கிறாரு. ஜேடன் திடீர்னு ஒரு நாள் எழுந்து பேச ஆரம்பிக்கும் போது அவங்க தகப்பனிடம் சொல்லுவாரு, தேவன் இது சொல்லுகிறார் அப்பா, இப்படிப்பட்ட காரியம் நடக்க போகுது அப்பான்ட்டு. நம்ம ஆச்சரியப்பட்ட நம்ம பிள்ளையோட வாயிலிருந்து இப்படி வருகிற வார்த்தையான்னு சொல்லி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே உன் பிள்ளைகள் தீர்க்க தரிசனத்தை உரைப்பார்கள். இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம், சிறு மகன்கள், அதாவது வாலிப பயணங்களை பார்க்கும்போது, இன்னைக்கு நிறைய வாலிப பயணங்கள் நம்ம சபையில இருக்கிறார்கள் இல்லைங்களா? தேம்சி பூசிங்க நிறைய பேர் இருக்கிறோம்ல, சைமன் இருக்கிறீங்க, இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சபையில. இன்னைக்கு நம்மளோட வாலிப பயணம் பார்த்தாக்கா, சில நேரத்தில் சில சபைக்கு போகும் பொழுது, பிரசங்கம் பண்ணும் பொழுது நிறைய அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, பஸ் என் மகனை பாருங்க, பஸ் எப்படி இருக்கிறான், என்னோட பிள்ளைய பாருங்க பஸ், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், வாலிப பையனா இருக்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், இது செய்ய மாட்டேங்கிறான், அது செய்ய மாட்டேங்கிறான் சொல்லி நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்கள்? பெந்தெகோஸ்தின் நாட்களிலே ஆண்டவர் எப்படி நீ அங்குள்ள பிள்ளைகளை வழி நடத்தினீரோ அதே போல என் பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும் சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமாக இருந்து ஜெபிக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு?
How many of you are practicing to pray for your children and saying to the Lord, Lord, it's just how you prophesied and how your word came upon the young people in the time of Pentecost, that's the same way my son or my daughter should experience you. ஒரு அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் சொல்லி எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லிக்கிறேன் அன்பான தேவஜனமே, உங்களோட ஒவ்வொரு ஜெபத்தை ஒவ்வொரு கண்ணீரும் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உன் பிள்ளை ஒன்னத்துக்கும் புரிச்சுன்னு இல்லாமல் இருக்கிறான்னு சொல்றீங்களா? ஒரு நாள் அவன் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறது மட்டும் அல்லாமல் தரிசனங்களை காணுவான். You will be a visionary. You will start seeing visions. வேதம் சொல்லுகிறது, உங்க சிறு பிள்ளைகள் மட்டுமல்ல, வாலிப பிள்ளைகளை தேவன் வாலிப மகனை பயன்படுத்துவாரா தரிசனங்களை காண்பதற்கு, தேவனுடைய தரிசனத்தை காண்பதற்கு, சபைக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பதற்கு தேவன் பயன்படுத்துவார் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். So never say your youth or your son who is in a youth is going to be useless forever. Hallelujah. But as parents we should start praying. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். உங்க பிள்ளைகளுக்காக நீ தியாகத்தோடு ஜெபிக்க வேண்டும், தியாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க மகன்கள், உங்களுக்கு நம்மளோட சபையில ஒவ்வொரு வாலிப பையன்களும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உரைப்பது மட்டுமல்லாமல் தரிசனங்களை காண வேண்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, அப்பொழுது திரும்பி என்ன சொல்லுகிறார்னா, பேதுரு இப்ப பார்க்கிறோம், வயதானவர்கள் சொற்பனத்தை காண்பார்களா, தேவன் அவர்கள் மூலியமாக சொற்பனத்தின் மூலியமாக பேசுவாரா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபையில பார்க்கிறோம், இந்த இடத்துல மூணு விதமான மக்களை காட்டுகிறார். ஒண்ணு சிறு பிள்ளைகளை குறித்து காட்டுகிறார், இரண்டாவது வாலிப பிள்ளைகளை குறித்து காட்டுகிறார், மூணாவது முதியோர்களை குறித்து காட்டுகிறார். இன்னைக்கு சில வேளை நம்ம வாலிப பிள்ளைகளோட குரல் நம்ம கேட்பதல்ல, சிறு பிள்ளைகளுக்கு நம்ம செவி சாய்ப்பதல்ல, வயதானவர்கள் பேசுவது நமக்கு சில எரிச்சலாக இருக்கும் இல்லைங்களா? வீட்டுல அம்மா அப்பா சொல்லிட்டாங்க எரிச்சலா இருக்கும். சபையில் உள்ள முதியர்கள் ஏதாவது சொன்னாலும், ஐயோ என்ன வயசானவங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லுவோம். வாலிப பையனுக்கு என்ன தெரிய போகுது, சின்ன பிள்ளைக்கு என்ன தெரிய போகுது, இந்த மாதிரி நம்ம சில தட்டி கழிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் தேவன் இங்க பார்க்கிறோம், இந்த மூணு பிரிவினையான வயதில் உள்ளவர்களை உபயோகப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம் கடைசி நாட்களிலே. Hallelujah. God is using the young people, God is even using the elderly people. So never neglect them. அவங்களை தள்ளி வச்சிடாதீங்க. Hallelujah. அவங்க சொல்லுகிற காரியத்துக்கு கொஞ்சம் செவி சாய்த்து நம்ம கேட்டும் சொன்னால் தேவன் என்ன சொல்லுகிறார் சொல்லி நம்ம புரிய முடியும். Hallelujah. பிறகு நம்ம பார்க்கிறோம், நம்ம வீட்டில் இருக்குது வேலைக்காரர்களை கூட தேவன் விட்டுவிட மாட்டாரா? ஆவியானவர் நிரப்பும் பொழுது வேலைக்காரர்களை கூட ஆண்டவர் உபயோகப்படுத்துவேன்னு சொல்லி போட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ இன்னும் பயங்கரமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. இது எப்படி நடக்கும், இதெல்லாம் சாத்தியமா நம்ம கேட்போம் பாருங்க. ஆவியானவர்னால நம்மளுக்கு புத்திக்கு எட்டாத காரியத்தை செய்ய முடியுங்க. மனுஷனோட புத்திக்கு எட்டாத காரியத்தை செய்யறவர் தான் நம்ம ஆவியானவர். புரியுதுங்களா? இன்னைக்கு குணப்படுத்துறது தானே, சூழ்நிலைகள் மாறுது தானே. இன்னைக்கு வியாதிகள், கேன்சர், செத்து போயிடும் சொன்னவங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க. எதனால? புத்திக்கு எட்டாத காரியத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவனுங்க. இப்போ இங்க என்ன போட்டிருக்குதுனாக்கா, சூரியன் வெளிச்சம் கொடுக்கிற சூரியன் என்ன ஆகுமா, இருளாக மாறிடுமா, இருட்டாக. ஹல்லேலூயா. இருட்டாக மாறிடுமா. இதெல்லாம் நடக்குது காரியமா பாஸ்டர், இதெல்லாம் நடக்குது காரியமா பாஸ்டர் நம்ம கேட்கலாம். ஆனால் தேவனோட வார்த்தை சொன்னால் நடக்குங்க. இன்னைக்கு சில வேளையில நிலாவை காட்டி இன்னைக்கு பிள்ளைகள் சோறு ஊட்டி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நிலா பாரு அழகா இருக்கு, இவ்வளவு ரவுண்டா இருக்குது பாரு, அழகா இருக்குதுட்டு. ஆனா அந்த நிலா ரத்த கசிவு போல் மாறிவிடும். It will be turned into blood. The moon will be like the blood. புரியுதுங்களா? சிகப்பாக மாறிவிடும் சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இதெல்லாம் நடக்கும் பொழுது, இந்த கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்கும் பொழுது இப்போ நம்மளால தப்பிச்சுக்க முடியும் தெரியுங்களா? எப்போ நம்மளால ஒரு விடுதலை கிடைச்சிடும் தெரியுங்களா? எப்போ தெரியுங்களா அதெல்லாம் நடக்கும்? நான் தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது. எல்லாருக்குமே தேவன் தரிசனத்தை தூக்கி கொடுத்துட மாட்டாரு. எல்லாருக்குமே தேவன் தூக்கி இது ப்ரொஃபஸி எல்லாம் கொடுத்துட மாட்டாரு. யாரெல்லாம் இந்த அறையில இந்த வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்களோ, தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை மேலாக தரித்திருந்து இருந்தாங்களோ, அவர்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். புரியுதுங்களா? அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய தாகம் என்னவாக இருக்கிறது? ஆவியானவர் என் மேலாக ஊற்ற வேண்டும், ஆவியானவருடைய வல்லமை என் மேலாக ஊற்ற வேண்டும், அவர் வரங்களை மேலாக வர வேண்டும் சொல்லி எனக்கு தாகமாக இருக்கிறதா? அல்ல என்ன எப்படிப்பட்ட காரியத்துக்கு நாங்கள் தாகமாக இருக்கிறோம்? அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து துதிக்கிறோமா, செபிக்கிறோமா, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோமா? இன்னைக்கு வீட்டுல இருந்து கொண்டிருந்து நம்ம நினைக்கிறோமா, வீட்டு தானே இருக்கிறோம், என்ன நடந்துற போகுதுன்ட்டு? வீட்டுல தாங்க பெரிய எழுப்புதலே வந்துச்சு புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல எழுப்புதல் வருங்க, உங்க மூலியமாக எழுப்புதல் வருங்க. அதை விசுவாசமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, நம்ம பிறகு பார்க்கிறோம், இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம தேவனிடம் கேட்க வேண்டியது ஒன்றுதான். தேவனே, அந்த பெந்தெகோஸ்தின் அனுபவத்தை எனக்கும் தாரும் ஆண்டவரே. God give me that experience of Pentecostal days, Lord.
அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் எங்க வாழ்க்கைக்குள்ள வருவீங்க. சபையோ சூழ்நிலை மாற, குடும்ப சூழ்நிலை மாற வேண்டும். ஏன் சூழ்நிலை மாற வேண்டும் அப்பா? கர்த்தருடைய மகிமையை நாங்கள் உணர வேண்டும் ராஜா. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மகிமையான வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். தேவனுடைய தொடுதல் எப்ப வேணாலும் இருக்கலாம். 2வது வசனத்தை வாசிச்சது போல் எந்த நேரம் வேணாலும் திடீர்னு என்று வரலாம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். You and I need to be prepared for this. We need to prepare our hearts. We need to prepare our mind for this. Hallelujah. நம்ம இதயத்தை, நம்மளுடைய சிந்தனையை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த பெந்தெகோஸ்தே நாட்களின் அனுபவத்தை உணர்ந்து கொண்டு நம்ம வாழ வேண்டும். அது வேண்டும் சொல்லி தாகமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? வாருங்கள் ஜெபிப்போம். Let us pray. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன், வரங்களை கொடுக்கிற தேவன். இந்த நாளிலும் இந்த தேவ செய்தி கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவனுடைய எழுப்புதல் இவர்கள் மேலாக வரட்டும் ராஜா. அவங்களுடைய இல்லத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக, தேவனை தரிசிக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவரே எடுத்து மித்தவங்களோட சொல்லுகிற பிள்ளைகளாக ராஜா. ஓ ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தின் வரங்களை தந்த ஆண்டவரே, நீ வழி நடத்துவீர் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபையில் இருக்கிற முதியோர்கள் ஆண்டவரே சொற்பனத்தை காணட்டும் ஆண்டவரே. சொற்பனத்தின் மூலமாக பேசும் ராஜா. கர்த்தாவே, ஒவ்வொருவரை தொடும் ஆண்டவரே. அபிஷேகப்படுத்தும், மகிமையான அபிஷேகப்படுத்தும் ஆண்டவரே. அந்த பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவத்தை மறுபடியும் தாரும் ராஜா. அந்த தாகத்தை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. கர்த்தாவே, சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமாக இல்லத்தான் ஆண்டவரே. ஆனால் நாங்க இன்னைக்கு வீட்டுல இருக்கிறது காரணம் ஒரு எழுப்புதல் எங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் விசுவாசிப்போம் அப்பா. எங்க வீட்டுல இருந்து ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாருங்கள், நம்மளுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்நிய ஐக்கியமும் நம்மளோட இந்த சதா காலம் நம்மளை காக்க கடவுதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all. I miss you all a lot and I hope to see you all soon. Hallelujah. திருப்பி மறுபடியும் சபைகள் திறக்க வேண்டும், சபையில் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டும் சொல்லி என்னோட வாஞ்சியாக இருக்குது. தொடர்ந்து ஜெபிகள் அன்பான தேவ ஜனமே. தேவன் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம சபை மக்களுக்காக நிறைய ஜெபிங்க. நிறைய ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. போதகருக்காக, எனக்காக ஜெபிங்க. நம்ம சபை தலைமை போதகருக்காக ஜெபிங்க. எங்களோட வாழ்க்கையில் நிறைய ஆவிக்குரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. நிறைய போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியும் இல்லைங்களா நம்மளுடைய போராட்டங்களை. நான் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை மறக்காமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed weekend. And I pray that in days to come, வருகிற நாட்களிலே நம்ம மறுபடியும் சந்தித்து சபையில் ஒன்றாக துதிக்கிற நாட்கள் மிக அருகில இருக்க வேண்டும் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். God bless you.